திருவண்ணாமலை ஆலாத்தூர் பகுதியில் கிணறு தூர்வாரும் பணியின் போது கயிறு அருந்து விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், நடந்தது என்ன? 5 பேர் எப்படி உயிரிழந்தார்கள்? எங்கு கிணறு தூர்வாரப்படுகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? கட்டாயம். திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி அடுத்த ஆலத்தூர் கிராமத்தில் சரஸ்வதி வித்யாலயா என்ற பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் உரிமையாளர் பெயர் பர்வதம். இவருக்கு சொந்தமான பள்ளியில் பின்புறத்தில், அதாவது மைதானத்துக்கு பின்புறத்தில் பள்ளிக்கு தேவையான குடி தண்ணீரை சப்ளை, அதாவது வழங்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணறு வத்தி போனதால் இந்த கிணறை தூர்வாரும் பணியில் கடந்த ஒரு 4 நாட்களாக காஞ்சி அடுத்த தாமரைப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த வேலு, ஜெயமுருகன், ஜெயச்சந்திரன், பிச்சாண்டி, தனிகாச்சலம் உள்ளிட்ட 6 பேர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பிற்பகலில் 3 மணி அளவில் கிணறை ஆழப்படுத்தி தோட்டா போடுவதற்கான தொலைகளை போட்டுவிட்டு அந்த மேலே ஏறும்போது அந்த ஜேசிபியில் கட்டப்பட்டுள்ள அந்த மேலே ஏற்றக்கூடிய அந்த கயிறானது அருந்து விழுந்து இவர்கள் 5 பேரும் பலமான காயம்பட்டு சம்பவ இடத்தில் இறந்து போயினர். இவர்கள் அனைவரும் தகவல் அறிந்து திருவண்ணாமலை சேர்ந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக இவர்களில் மொத்தம் 6 பேரை மீட்டுள்ளனர். இதில் 5 பேர் சம்பவ இடத்தில் இறந்துள்ளனர். மேலும் ஒருவர் மட்டும் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். இந்த 5 பேர் இறந்த தகவலை கேட்டு சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அந்த பள்ளி வளாகத்தில் உள்ள அந்த கிணறு பகுதியில் கூடியுள்ளனர். மேலும் இங்கு காவல்துறை சார்பில் இந்த விபத்து எவ்வாறு நடந்தது என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி சதீஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. திருவண்ணாமலை ஆலாத்தூர் பகுதியில் கிணறு தூர்வாரும் பணியின் போது கயிறு அருந்து விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்டோம்.